தேர்டு சம்மில் எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ன்னு கொடுத்துட்டு அதோட எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப் ஆஃப்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை பூரா சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் என்ன வருது அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஃப் இஸ்ட்டு எக்ஸ் ஆரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்களா? எஃப் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல்ட்டு இந்த அதில் அப்படியே அதில் கொடுத்துருக்கதை சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக -1 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு அது ப்ராக்கெட்டில் போடுங்க, -1 ப்ளஸ் 6. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் அப்படியே கண்டுபிடிங்க பார்ப்போம். எஃப் ஆஃப் -1 என்ன? ஈக்குவல்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் ஸ்கொயர் ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும். 1 மைனஸ் 1 இன்ட்டு 5 5 மைனஸ் 5 மைனஸ் 5 ப்ளஸ் 5 மாறிடும். அப்போது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 5 அது ப்ளஸ் 6 எக்ஸ் தான் ஈக்குவல்ட்டு 5 ப்ளஸ் 1 6 6 ப்ளஸ் 6 12. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கொடுத்தா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் இருக்கிற ஏயை அப்படியே நம்ம வச்சுக்கிற வேண்டியதான். எஃப் ஆஃப் 2a. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு இடத்துக்கு பதில் தானே அதில் கொடுத்துருக்க இது அப்ளை பண்ணணும். இப்போது 2a அப்படியே போட்டு ஸ்கொயர் போட்டுங்க. அப்புறம் -5 இதில் 2a அப்படியே போட்டுங்க. ஓகேவா? ப்ளஸ் 6. ஓகேவா? இப்போது எஃப் ஆஃப் 2a ஈக்குவல்ட்டு 2a ஸ்கொயர்னா 4a. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். அவ்வளோ 4a ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் பண்ணுறது தெரியுமா? ஏ ஸ்கொயர் பண்ண முடியாது. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணிட்டா 4 ஆயிடுச்சு. ஏ ஸ்கொயர் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஏ ஸ்கொயர்னே வச்சுக்கிறோம். மைனஸ் 2 × 5 10 ஏ அப்படியே போட்டுறேன். ப்ளஸ் 6. இப்போ நமக்கு ஏ என்னன்னு தெரியாது, அதனால் அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். ஓகேவா? இப்போது அடுத்து எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 2 ஈஸி. ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயருக்கு போல 2 ஸ்கொயர் மீன்ஸ் 5 இன்ட்டு 2 அப்படியே போட்டுக்க வேண்டியது ப்ளஸ் 6. இப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 × 5 10 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு இதில் -6 ப்ளஸ் 6. அப்போ எஃப் ஆஃப் 2 0. ஓகேவா? அடுத்து எஃப் ஆஃப் x - 1 கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க வச்சுருக்கோம். தேர்டு எஃப் ஆஃப் x - 1. இப்போ எஃப் ஆஃப் x - 1 ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ் ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போது x - 1 மைனஸ் 5 × x தானே, x - 1 ப்ளஸ் 6. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கதான் கொஸ்டினில் அந்த கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஓகேவா? இப்போது எஃப் ஆஃப் x - 1 ஈக்குவல் டு இதை நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதணும். அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு மட்டும் இதை மட்டும் எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a + b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab போடுவோம்ல. ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸாக இருந்தால் மைனஸ். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலா உனக்குள்ளே எழுதுகிறேன். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ ஒரு வேளை உனக்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ். ஓகேவா? இப்போது
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதை, அதாவது ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் அப்புறம் நியூமரிக்கல் அப்படின்னு தானே எழுதுவோம். அதனால் இப்போ மைனஸ் 2x இங்கனக்குள்ளே எழுதிடும். இங்கே 1 மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும், ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகேவா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இந்த செக்மெண்ட்டுக்கு என்னவோ அதுதான் இது. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்க அப்படியே இருக்கிறத அப்படியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். இங்கிட்டு இருக்கிறத மைனஸ் 5 அப்படியே உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5x மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5. ஓகேவா? ப்ளஸ் 6. இது அப்படியே வந்துருச்சு. ஸோ எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் 2x இங்கே மைனஸ் 5x. ஓகேவா? அப்போ சேர்த்து எழுதும் போது மைனஸ் 7x ப்ளஸ் இங்கே 1 இங்கே 5 5 1 6 6 6 12. ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.